மற்றும் ஒரு உடனுக்குடன் நேரலை தஞ்சை பூதலூர் பகுதியில் பெய்த கனமழையால் மழைநீரானது வீடுகளை சூழ்ந்திருக்கிறது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள். தஞ்சை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகள் கனமழையால் வீடுகளை சூழ்ந்திருக்கக்கூடிய வெள்ள நீரில் கழிவு நீரும் கலந்து வருவதால் துர்நாற்றம் மற்றும் நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். வடிகால்களை முறையாக பராமரிக்கவில்லை என பொதுமக்கள் வேதனையோடு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். கனமழையால் வீடுகளை சூழ்ந்த மழைநீரில் கழிவு நீரும் கலந்திருப்பதால் தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது குறித்த கூடுதல் தரவுகளுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல். தஞ்சை பூதலூர் பகுதியில் மழைநீரால் கழிவுநீரும் கலந்திருக்கக்கூடிய அவதி குறித்த பொதுமக்களுடைய குற்றச்சாட்டுகள் என்ன சக்திவேல்? வணக்கம் சூர்யா. அதாவது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சை, செங்கிப்பட்டி, பூதலூர், பட்டுக்கோட்டை, பேராவூரணி உள்ளிட்ட பகுதிகளில் காலையிலிருந்து ஒரு சில பகுதிகளில் கனமழையும் ஒரு சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் பூதலூர் பகுதியில் அதிக அளவில் கனமழை பெய்து வருகிறது. இதில் பூதலூர் வடக்கு அம்பலகார பிரிவில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றன. இந்த பகுதியில் கடந்த 2023ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கான்கிரீட் வடிகால் அமைக்கும் பணி 11 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா வடக்கு அம்பலகார பிரிவில் உள்ள மக்கள் பலமுறை வடிகால் முறையாக பராமரிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் அரசிடம் கோரிக்கை வைத்தனர். ஆனால் அரசின் மெத்தன் போக்கு காரணமாக அந்த வடிகால் பணியை முறையாக பராமரிக்கவில்லை. இதனால் இன்று பெய்த கனமழையில் கழிவு நீருடன் மழை நீரும் கலந்து வீடுகளை சுற்றி தண்ணீர் நிற்பதால் மக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக காய்ச்சல் அதிகரித்து வரும் நிலையில் இந்த பகுதி கழிவு நீருடன் மழைநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். மேலும் இதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு மேலூர் பகுதியில் வீடுகளை சுற்றி மழைநீர் நிற்பதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். சூர்யா, தஞ்சை பூதலூர் பகுதியில் வடிகால்வாய் சரியாக பராமரிக்கப்படாததால் மக்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி சக்திவேல்.